பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆறுதல் சத்தம் செய்தியின் மூலமாய் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்கா 19 அதிகாரம் 10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடும்படி இயேசு வந்தார். அவர் எதை இழந்தார்? தன்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதன், தன்னுடைய நாசி சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாய் மாற்றின ஒரு மனிதன், ஆதி மனிதன் பாவம் செய்து ஆண்டவர் விட்டு விலகி ஓடி போன பொழுது, ஓடிப்போன அந்த மனிதனை, இழந்து போன தேவ அன்பை விட்டு விலகி போன அந்த மனிதனை தேடி இந்த பூமிக்கு அவர் வந்தார். அவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். அவர் மனிதர்களோடு கூட உறவாட விரும்பினவர், ஐக்கியப்பட விரும்பினவர், உலாவின தேவன். அப்படிப்பட்ட தேவனை விட்டு மனிதன் பிரிந்து போனான், அவரை விட்டு தொலைந்து போனான். தொலைந்து போன அந்த மனிதனை தேடி அவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, இழந்து போன அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, அவருடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அவர் வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் அவரால் தேடப்பட்டவர்கள், இன்று கண்டுபிடிக்கப்பட்டவர்கள், இன்று அவரால் வழிநடத்தப்படுகிறவர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். இந்த நாள் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். சந்தோஷமா கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டுடைய கரம் உங்களை நடத்தட்டும். வரப்போகிற புதிய ஆண்டுக்குரிய வாழ்த்துகளையும் உங்களுக்கு அட்வான்ஸா தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.